திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் நம்முடைய சார்பாக நம்முடைய தரப்பை ரெப்ரசன்ட் செய்யும் விதமாக உச்சநீதிமன்றத்தில் வாதாடுவதற்காக நியமிக்கப்பட்டு அவர் வாதாடுகிறார். அவர் காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கிய இடத்தில் இருக்கக்கூடியவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். அவர் தான் எங்களுடைய அபிடவிட் டிராப்டையே ரெடி பண்றாரு. அப்போ இந்த டிராப்ட்ல ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்டா இந்த கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை பற்றி அவர் சொல்லும் பொழுது, நீங்க இதை கிறிஸ்துவர்களுக்கு எதிரானது, தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருச்சுன்னு பொய்ய பரப்புறீங்களே, அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தயார் செய்த, அந்த அபிடவிட்டை தயார் செய்த காங்கிரஸை சேர்ந்த திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்களை நீங்க கேள்வி கேட்பீங்களா? அப்ப காங்கிரஸ் கட்சி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்குன்னு நீங்க பேசுவீங்களா? இது எந்த மாதிரியான ஒரு பார்வை? ஒரு வழக்கு நடக்கும் பொழுது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு மதத்திலும் எந்த மாதிரியாக சொத்துகள் ஹேண்டில் செய்யப்படுது, நிர்வகிக்கப்படுது அப்படின்ற ஒரு கம்பேரிசனுக்காக அதெல்லாம் கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் எப்படி இதை திசை திருப்புவதற்காக ஒரு பணியில ஈடுபடுறீங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்ல? உங்களுடைய முகத்திரை ஒவ்வொரு நாளும் கிழிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது.